Hi dear students, today நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெசனோட கண்டினியூஸாக நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட லெசன் நேம் என்னம்மா மஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ மஸ்குலர் சிஸ்டமில் நம்ம எவ்வளோ நேரம் என்னென்ன பற்றி பார்த்துருந்தோம் இன் ப்ரீவியஸ் செக்ஷன்லனா மசில்ஸ் அண்ட் த மஸ்குலர் சிஸ்டம். மசில்ஸ்னால் என்ன, மஸ்குலர் சிஸ்டம்னா என்ன, அண்ட் தென் வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ். ஓகேவா? வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், அதெல்லாம் பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கீப்பிங் அவர் மசில்ஸ் ஹெல்த்தி, எப்படி வந்து நம்மளோட மசில்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணுங்க, ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட மசில்ஸில் வந்து சில காயங்கள் இன்ஜுரிஸ்லாம் ஏற்படும் இல்லையா, அதை ரிலேட்டடாக என்னென்ன காயங்கள்லாம் எப்படிலாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் அண்ட் தென் எஃப் பாயிண்ட் பாருங்க, மசில்ஸ். E point பாருங்க, did you know that your lips and tongues are made up of muscles too? உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, உங்களுக்கு மசில்ஸ் வந்து நம்மளோட டங்க்கும் நம்மளோட லிப்ஸும் வந்து எதனால் உருவாக்கப்பட்டதுமா, மசில்ஸால் தான் உருவாக்கப்பட்டது. தீஸ் மசில்ஸ் ஹெல்ப் அஸ் while talking and eating. ஸோ இது வரைக்கும் போன செஷன் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ எஃப் செக்ஷன் பாருங்க, மசில்ஸ் ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் த பாடி போஸ்டர். ஓகேங்களா? மசில்ஸ் ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் த பாடி போஸ்டர். நம்மளோட மசில்ஸ் வந்து எதுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குது, ஒரு தோரணையை நம்மளுக்கு கொடுக்குது. தே ஹெல்ப் டு கீப் அஸ் அப்ரைட் அண்ட் எரெக்ட். எரெக்ட்னா நம்ம நிமிர்ந்து நிற்கிறது, அதாவது நம்ம வந்து நல்ல ஒரு பாடி ஸ்ட்ரக்சரோட நல்லா நிமிர்ந்து நிற்கிறது. அதாவது என்ன யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட மசில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர், ஜி பாயிண்ட் இஸ் தேர். வாட் ஆர் தி ஜி பாயிண்ட்ஸ்மா? மசில்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் ஹீட் டு அவர் பாடி. என்ன ப்ரொவைட் பண்ணுது மசில்ஸ் நம்மளோட பாடிக்குன்னா, ஹீட்டை வந்து வெப்பத்தை வந்து கொடுக்குது. வென் வி ஃபீல் கோல்டு, நீங்கள் எப்போ வந்து கோல்டாக குளிருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் மசில்ஸ் வைப்ரேட் ரேப்பிட்லி டு ஜென்ரேட் பாடி ஹீட். ஓகேவா? அதாவது நான் இப்போ வந்து குளிர் செக்ஷனில் வந்தது, இப்போ கிளைமேட் வந்து சீசன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போ வந்து நம்மளோட ஸ்கின் வந்து என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா கோல்டாக குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன நடக்குது நம்ம மசில்ஸ்லாம்னா, மசில்ஸ் கேன் பி வைப்ரேட் ரேப்பிட்லி. என்ன நடக்குது? வைப்ரேட் ஒரு உராய்வு. ஓகேவா? அப்படியே ஒரு உடம்பு அப்படியே ஒதுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் நம்ம, டு ஜென்ரேட் பாடி ஹீட். ஸோ அப்புறம் மசில்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த டைமில் நம்மளோட பாடியில் வந்து ஹீட்டை வந்து உருவாக்குது. திஸ் இஸ் த ரீசன் ஒய் வி ஷிவர். வென் வி ஃபீல் கோல்டு. ஏன் நம்மளோட உடம்பு வந்து ஒதுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம்னா, ஏதாவது ரீசனாக இருக்குது. ஓகேவா? அப்போ தான் அந்த மாதிரி ஒரு ஷிவரிங்காக ஒரு ஃபீல் பண்ணும்போது உள்ள நம்மளோட உடம்புக்குள்ளார வந்து என்ன வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்மளோட ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது நம்மளோட மசில்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சர்ஸ். லிப்ஸ் அண்ட் டங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், பக்கத்தில் ஒரு பிக்சர், மசில்ஸ் வைப்ரேட் இன் கோல்டு வெதர். கோல்டு வெதரில் வந்து நம்மளோட உடம்பு வந்து எப்படி இருக்கும், ஒரு ஷிவரிங்காக இருக்கும், ஒரு வைப்ரேட் ஒதுறுதலாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர், அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? மசில்ஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. நம்மளோட உடம்புல வந்து மசில்ஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக வந்து அமைது. ஸோ தே ஷுட் பி ஹெல்த்தி. ஸோ எப்படி இருக்கணும், அது நம்மளுக்கு மசில்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் மேக் த மசில்ஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹெல்த்தியர். நம்மளோட உடம்புல இருக்கிற மசில்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸையும் தேவையான போது ரெகுலரான எக்ஸசைஸும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும். ஓகேவாம்மா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ், we should follow this practice to keep our muscles healthy and strong. ஓகேவா? ஸோ இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற சில என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற மசில்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர், வார்ம் அப், எக்ஸசைஸ் அண்ட் தென் கூல் டவுன். வார்ம் அப்னா என்ன சொல்லியிருக்கோமா, அது நம்மளோட வந்து ஆயத்தப்படுத்துதல், தயார்படுத்துதல். எக்ஸசைஸ் மீன்ஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் கூல் டவுன். எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பாடி கண்டிஷனை மறுபடியும் வந்து சாதாரண நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா?
First, the exercise for 15 to 20 minutes for every day. ஒருத்தரும் வந்து நம்ம எக்ஸசைஸ் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் மேக்ஸிமம்னா 15 to 20 minutes. ஓகேங்களா? Warm up the different body parts with a brisk walk or a light jog before starting with the exercise. வார்ம் அப்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா பிரிஸ்காக ஒரு வாக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து லைட்டாக வந்து ஒரு ஜாகிங் மாதிரி போகணும். சைடில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி பிரிஸ்காக அழகாக வாக் பண்ணுறாங்க 2 members, அண்ட் தென் லைட் ஜாக் பாருங்கள் 4 members வந்து ஜாகிங்கில் போகிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த வார்ம் அப். ஓகேம்மா? ஆஃப்டர் த எக்ஸசைஸ் லெட் த பாடி கூல் டவுன் ஸ்லோலி. எக்ஸசைஸ்லாம் வார்ம்க்கு அப்புறம் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பாடியை வந்து என்ன பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும். டூயிங் வார்ம் அப் பிஃபோர் எக்ஸசைஸ் ப்ரிப்பேர்ஸ் த பாடி ஃபார் த எக்ஸசைஸ். டூயிங் வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுவோம். அண்ட் தென் திஸ் இஸ் பிகாஸ் த ஹார்ட் பம்ப்ஸ் மோர் பிளட் டு மசில்ஸ். ஓகேவா? நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற பம்ப் வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கு வந்து அதிகமான வந்து பிளட்டை வந்து என்ன பண்ணும், நல்ல சீரான பாதையில் வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? த சான்ஸ் டு இன்ஜுரி டியூ டு எக்ஸசைசிங் இஸ் ரெடியூஸ்டு. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் தேர் ஸ்ட்ரெச். Next slide is going. Yeah, stretch all body parts every day. It improves the strength of the muscles. Yeah, stretch என்ன பண்ணோம்மா, நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கும்போது நம்மளோட உடம்புல வந்து சதைகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சில எக்ஸசைஸ் மூலயமா வந்து ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேவாம்மா? ஆல் பாடி பார்ட்ஸ் எவ்ரி டே. ஓகேவா? அப்படி வந்து கொடுக்கும்போது டெய்லி நம்ம ஸ்டிச் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நம்மளோட உடம்புல இருக்க தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சைடில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ண, ஸ்டிச்சிங் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேவாம்மா? அதாவது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டிச்சிங் கையை வந்து அப்பில் தூக்குறதால, அப்புறம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து கீழே குனியறதால, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட நரம்புகள் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற தசைகள் வந்து என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வரும் நம்மளோட உடம்புல இருக்கிற மசில்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் தேர், ட்ரிங்க் a lot of water. We should drink at least 2 liters of water every day. We should drink at least 2 liters of water every day. ஏன் ஒருத்தரும் நம்ம ஒரு மனுஷனும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தண்ணீர் குடிக்கணுமா, 2 liters, அட்லீஸ்ட் 2 liters. ஓகேவா? அட்லீஸ்ட் 2 liters ஃபார் எவ்ரி டே. இட் கீப் த மசில்ஸ் அண்ட் அதர் இன்டர்னல் ஆர்கான்ஸ் ஹெல்த்தி. ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம தண்ணி நல்லா குடிக்கும்போது தான் நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கண்டிஷன்லாம் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் தட் பேலன்ஸ்டு டயட். அவர் ஃபுட்டு, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து கரெக்டான வந்து டயட்டில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அவர் ஃபுட் ஹெல்ப்ஸ் அவர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன், ரிப்பேர் தெம்செல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. நம்ம ஒழுங்கான சீரான ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்போ தான் வந்து பழுதாகாது. நல்ல ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகும் ப்ராப்பராக. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்க்ளூட் ஆல் த நியூட்ரியன்ஸ் லைக் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இன் அவர் டயட். ஓகே? நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஃபுட்டாக இருக்கணும். ஓகே? நல்ல பழங்கள் காய்கறிகளாக எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகேம்மா? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் அமேசிங் ஃபேக்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் கோயிங். அமேசிங் ஃபேக்ட், அவர் ஹார்ட் மசில்ஸ் நெவர் கெட் டு ரெஸ்ட். உங்களுக்கு டூயினோன்னு தெரியும், டூயினோ சொல்லி உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிக்க போகிறீங்க. நம்மள ஹார்ட்டில் இருக்கிற இதயத்தில் இருக்கிற மசில்ஸ் வந்து எப்போதுமே வந்து ரெஸ்ட் எடுக்காது. ஓகேவா? தே ஒர்க் நான்ஸ்டாப் டில் வி டை. தே ஒர்க் நான்ஸ்டாப், எப்போதுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வந்து இறக்கும் வரைக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். வி ஆஃபன் ஹியர் டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கெட்டிங் இன்ஜூர்ட். நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடிருக்காங்க, ஃபுட்பால் விளையாடிருக்காங்க, வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டே இருப்போம், மேட்ச் பார்த்துட்டே இருப்போம். அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹேண்ட்லேயோ இல்லை லெக்லேயோ வந்து என்ன ஆகுதுன்னா சில காயம் வந்து ஏற்பட்டுடும். ஓகேவா? டூ யூ நோ தட் மோஸ்ட் ஆஃப் தர் இன்ஜுரிஸ் ஆர் ரிலேட்டட் டு மசில்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏற்படுற காயங்கள் இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து எந்த ரிலேட்டட் ஆனதுன்னா நம்மளோட தசைகள் ரிலேட்டட் ஆனது தான். ஓகேங்க? மசில்ஸ் ரிலேட்டட் ஆனது தான். ஸோ லெட் அஸ் லேர்ன் அபவுட் சம் காமன் மசில் இன்ஜுரிஸ். ஓகேம்மா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஸ்ட்ரெயின். ஓகே? when a muscle has stretched too much, அதாவது நம்ம மசிலை வந்து
அளவுக்கு அதிகமாக வந்து ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா ஓகேவா, அளவுக்கு அதிகமாக ஸ்டிச் கொடுக்கும்போது அப்போ வந்து மசில் ஸ்ட்ரெயின் வந்து உருவாகும். அப்போ வந்து தசையில் வந்து ஒரு வலி வந்து ஏற்படும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லிஃப்ட் சம்திங் டு ஹெவி லைக் எ பிக் பக்கெட் ஆஃப் வாட்டர். ஓகேம்மா, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னா, நம்ம வந்து அளவுக்கு அதிகமான தண்ணியை தூக்கிட்டு ஒரு பக்கெட்டில் தூக்கிட்டு நம்ம தூக்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஹேண்ட் மசில் வந்து கழுத்தாண்டு இருக்கிற நெக் பக்கத்தில் இருக்கிற மசில் வந்து என்ன ஆகுன்னா ஸ்ட்ரெயின், அது பெயின் வந்து நல்ல ஒரு பெயின் வந்து ஏற்படும். ஓகேங்களா. இஃப் வி மைட் ஸ்ட்ரெயின் அவர் மசில். இட் ஆல்சோ ஹேப்பன் வென் எ மசில் இஸ் யூஸ்டு டூ மச் வித்தவுட் ரெஸ்ட். ஓகேங்களா. அதாவது அது ஒரு மசில் ஸ்ட்ரெயின். அண்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போதும், அளவுக்கு அதிகமான வேலை செய்யும் போதும், நம்ம ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்யும் போதும் அப்போ வந்து மசில்ஸ் வந்து பெயின் வந்து ஏற்படும். The treatment for strain includes applying an ice pack to the affected area. The treatment for strain includes applying to the ice pack to the affected area. ஸோ அந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னா, எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வந்து பெயின் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாமா, ஐஸ் பேக் கொடுத்து என்ன பண்ணலாம், அந்த பெயினை வந்து என்ன பண்ணலாம்னா ரிலீஃப் பண்ண முடியும். ஓகேங்களா. சார் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், லிசன் ஹியர். மசில்ஸ் ஸ்ட்ரெயின் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. எங்கெங்கெல்லாம் வந்து மசில் ஸ்ட்ரெயின் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்மளுக்கு இமேஜஸ் மூலயமா வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேம்மா. அண்ட் தென் நெக் பக்கத்தில், அண்ட் தென் ஹார்ட் பக்கத்தில், அண்ட் தென் பேக் நெக்கில், ஓகே நம்மளோட ஹேண்டில். ஓகேவா. இதெல்லாமே வந்து நம்மளோட லெக்கில், நம்மளோட நீ பக்கத்தில். ஓகேம்மா. இதெல்லாமே வந்து மசில் ஸ்ட்ரெயின் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பிக்சர், ஐஸ் பேக் ஆன் ஸ்ப்ரைன்ட் லெக். ஓகேம்மா. எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல அஃபெக்டட் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஐஸ் பேக் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒருத்தரம் கொடுத்த உடனே லைட்டாக அந்த வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். ஓகே. அண்ட் தென் next slide, cramp. Second one is there, cramp. Okay ma, cramp means muscle cramp means தசை பிடிப்பு. Okay, sometimes a painful tightening of your muscle happens suddenly. நம்ம நல்லா நடந்து போயிட்டே இருப்போம், அப்போ என்ன ஆகுதுன்னா லெக்கில் வந்து என்ன ஆகும்னா சடனாக வந்து தசை வந்து பிடிச்சிக்கும், டைட் ஆகிடும். ஓகேங்களா. திஸ் இஸ் எ கிராம்ப். For example, if you play in warm or hot weather without drinking enough water. If you play in a warm or hot weather, அதாவது இல்லை வார்ம்லேயோ இல்லை ஹாட் வெதர்லேயோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி நிறைய நம்ம போதாத அளவுக்கு தண்ணி நம்ம குடிக்காமல் போயிட்டு விளையாடும்போது என்ன ஆகுனா அப்போ வந்து என்ன உருவாகுதுன்னா அந்த மாதிரி தசைப்பிடிப்பு வந்து உருவாகும். இட் லாஸ்ட் ஃப்ரம் எ few seconds to several minutes. Okay ma'am. It often occurs in the legs. இது எப்போதுமே இந்த கிராம்ப் வந்து எங்கே உருவாகுதுன்னா நம்மளோட லெக் பகுதியில் தான் வந்து உருவாகும். ட்ரீட்மெண்ட் ஃபார் கிராம்ப் இஸ் த மசாஜ் ஆஃப் த அஃபெக்டட் ஏரியா. ஸோ இந்த கிராம்புக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னா அந்த அஃபெக்ட் ஆன ஏரியாவில் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் வந்து மசாஜ் பண்ணணும். ஓகேவாம்மா. சி லிசன்மா ஹியர் திஸ் பிக்சர், cramp in leg. Okay, and then third one is there, bruises. ஓகேவா. சிராய்வு ஆர் காயங்கள். ஓகேவா. bruises happens if our body hits and any hard object. The area swells up. It forms a red mark that is painful and movement becomes difficult. ஓகேம்மா. அதாவது ப்ரீஷியஸ்னால் என்னென்னா பாடி பார்ட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து சண்டை போடும்போதோ ஓகேவா அப்போ அடிபட்டிருக்கோம் கையில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள சைக்கிளிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கீழே விழுந்துடுறோம், அப்படின்னு சைக்கிள் வந்து நம்ம மேலே விழுந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீஷியஸ் வந்து ஏற்படும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி ஃபால் ஃப்ரம் எ பைசைக்கிள் ஆர் கெட் ஹர்ட் வைல் பிளேயிங் ஃபுட்பால் வி கெட் ப்ரீஷியஸ். ஸோ இந்த மாதிரி விளையாடும்போது அந்த இடத்துல வந்து ரெட் அந்த இடம் வந்து அடிப்பட்ட இடம் வந்து எப்படி ஆகிடும்னா சிராய்வினால என்ன ஆகுது, அந்த இடம் வந்து ரெட் ஆகிடும். ஓகேங்களா. சில்ட்ரன் மோஸ்ட்லி கெட் தேர் knees and elbows bruised while playing. சில்ட்ரனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீஷியஸ் வந்து சிராய் வந்து ஏற்படுதுன்னா அவங்களோட நீ அண்டு தென் எல்போவில் தான் இந்த மாதிரி வந்து உருவாகும். விளையாடுறக்கும் இப்போ குழந்தைங்க வந்து விளையாடின்னு இருக்காங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா
அப்போ வந்து என்ன ஆகுது, உசிராய் வந்து ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து ரெட் ஆகிடும். ஓகேங்களா? we should wash them brushes properly and put a bandage on it. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணுமா, பேண்டேஜ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேம்மா? அண்ட் தென் டூ யூ நோ வாட் ஏ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இஸ்? உங்களுக்கு தெரியுமா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினா என்னங்கிறது? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க நீங்களே. ஓகேவா? அங்கே ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆர் எ குரூப் ஆஃப் லெக் மசில்ஸ். ஓகேங்களா? ஹாம்ஸ்ட்ரிங்னா என்னன்னா லெக் மசில்ஸ். ஓகேவா? நம்மளோட தொடையில் இருக்கிற மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு, தொடைகள் கால் பகுதியில் இருக்கிற மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினா என்னன்னா தொடையில் ஏற்படல காயங்கள். ஓகேவாம்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் இஸ் ஓவர். ஓகேம்மா? See you next lesson, ma. Thank you.